ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025. ஸோ இப்போ வந்து அந்த இருக்கிற வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வேக்கன்சிஸாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து சேர்மன் சொல்லியிருந்தாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த வித ஆடண்டுமே நம்மளுக்கு வந்து வரல. ஓகேங்களா, ஸோ இந்த வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா, ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருது, எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு காம்படிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் மிக மிக கம்மியாக இருக்கிறதுனால என்னது வேலை கிடைக்கக்கூடிய ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும், அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா, எவ்வளோ பேருக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெலகிராம் சர்ச் ஃபாரில் வந்து ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்தோம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பு 1581 பேர் இருப்பாங்க. ரெட் கலரில் நான் வந்து டிஸ்பிளே வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 2025க்கு நல்லா கவுன்சிலிங் முதற்கொண்டு எல்லாமே கைடன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதேமாதிரி குரூப் 2 டிஸ்கஷன், அப்கமிங் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே என்னது நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், கைடன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் குரூப்பாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனில் தான் இருக்கும், இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கவுங்க குரூப் 4 2025 நீங்கள் என்ன மார்க் எடுத்துக்கிறீங்க அதை வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மார்க் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதனால் அந்தமாரி இந்த குரூப் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எல்லாமே கவுன்சிலிங் டவுட்ஸ் எல்லாமே நேரடியாகவே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கைடன்ஸாக இருக்கும் இந்த குரூப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4 2025, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டோட்டல் வேக்கன்சிஸே வந்து பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சி. ஸோ இந்த வேக்கன்சி தான் நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக சொல்கிறதுக்கு இதாக நல்லா அண்டு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நல்லா இல்லை. ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து சொல்லும்போது ஜேஏ அண்ட் விஏஓ, ஸோ விஏஓ இது ரெண்டும் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2200 வரலும் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 வரலும் இருக்குது. ஓகேங்களா, 1100 வரலும் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெனோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரேஞ்ச் இருக்குது. ஸ்டெனோங்கிறது என்னது 350 ரேஞ்சில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், மீதி இருக்கக்கூடியது ஃபாரஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு நியர்பை ஒரு 300க்கு பக்கமாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சிஸாக இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி என்னது லோ வேக்கன்சிஸ். ஓகேங்களா, ஸோ லோ வேக்கன்சிஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கிடைக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பரில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய எதிர்பார்ப்பாகவும் இப்போ இருக்குது. ஓகேங்களா, சரி, ரைட்டு. இப்போ டைப்பிஸ்ட்டை பற்றி இப்போ சொல்லணும்னா டைப்பிஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. டைப்பிஸ்ட்டுக்கெலாம் என்னது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜேஏவுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜேஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 2200 வேக்கன்சி.
அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31% போயிடணும். பிசி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 26% போயிடும். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% என்ன ஆயிரும் போயிடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% போயிடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இடஒதுக்கீடுன்னு பார்த்தா பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% போயிடும். ஓகேங்களா. அதுக்கடுத்து எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% போயிடும். அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வெர்டிகல். ஓகேங்களா. ஸோ வெர்டிகல் ரிசர்வேஷனுடைய பர்சன்டேஜ் இதுதான். ஓகேங்களா. சரி ரைட். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 682 சீட்டு இருக்கும். அதாவது ஜேஏவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஜேஏவுக்கு இந்த 2600 சீட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் டைப்பிஸ்ட்டுக்கோ ஸ்டெனோக்கெல்லாம் சொல்லலை. ஓகேவா. அவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவும் ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்களில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இதை மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. 682 பேருக்கு என்னது போஸ்டிங் கிடைக்கும் ஜென்ரலில். அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 583 பேருக்கு என்னது போஸ்டிங் கிடைக்கிது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 440 பேருக்கு கிடைக்கிது கோட்டாவில். எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 330 பேருக்கு கிடைக்கிது கோட்டாவில். அண்டு பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 77 பேருக்கு கிடைக்கிது. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 66 கிடைக்கிது. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 பேர் கிடைக்கிது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஏவிஏஓ மட்டும். டைப்பிஸ்ட்டோ ஸ்டெனோவோ ஃபாரஸ்ட்டோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவிஏஓ மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் இந்த 2200 இப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேகன்சியான 2200க்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 682 ஜென்ரல் கோட்டாவை எல்லாமே இப்போ என்ன பண்ணுவாங்க பிரித்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் போவோம். ஓகேங்களா. பாதி வேகன்சி யாருக்கு போவோம் பிசிக்கு போவோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த 682 வந்து கண்டிப்பாக ஒரு 325 பக்கமாக எடுக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா மீதியில் அதிகமாக எடுக்க போகிறது இவங்க தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 275 வேகன்சிஸ் என்ன பண்ணுறது எடுத்துருவாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த 682ல் 600 வேகன்சி பக்கமாக யார் எடுத்துருவாங்க பிசி எம்பிசி எடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மீதியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எஸ்சி தான். ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடியதில் மேக்ஸிமம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி தான் எடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறதுல என்னது ஒரு 70 பக்கமாக என்ன பண்ணிடுவாங்க எஸ்சி எடுத்துருவாங்க. ஸோ பிசிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு. ஸோ இவங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 6 இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஸோ இப்படி தான் வந்து டோட்டலி இந்த இருக்கக்கூடிய சீட்டை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிசியில் பொறுத்தவரையிலும் ஒரு 900+. பிசியில் பொறுத்தவரையிலும் ஒரு 900+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜேஏவிஏஓ போஸ்ட்டு கன்ஃபார்மாக எடுக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700+. ஓகேங்களா. ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எடுக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400. ஓகேங்களா. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கமாக என்ன பண்ணுறாங்க போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பேர் எடுக்கலாம். இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பேர் வரலாம் எடுக்கலாம். அல்லது 68 அல்லது 70 இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 22 23 இந்த மாதிரி ரேஞ்சு தான். 22 23 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவிஓ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இப்படி தான் பிரித்து எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் போவோம். இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.